ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான வீடை தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 வழிச்சாலை நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரி போகிற நமக்கு தேசிய நெடுஞ்சாலையில் தாங்க இந்த ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான வீடை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பாதை பார்த்திங்கன்னா, நமக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையும் நம்ம இந்த வீடும் இருக்கிற தூரம். பாதை பார்த்திங்கன்னா, நமக்கு 2 பக்கமும் பாதை. இந்த வீட்டோட முன் சைடும் பாதை, வடக்கு சைடிலும் பாதை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட பலன் வந்து இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும். அதாவது 2 பக்கம் பாதை இருக்கிறத எதனால் அவங்க அப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 சென்டில் இவங்க வந்து 5200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடோட டிசைன் எலியூஷன்லாம் பார்க்குறீங்க. எல்லாமே விலை உயர்ந்த கிரானைட்டில் தான் இவங்க வந்து ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, எலியூஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 16க்கு 40 சைஸில் நல்ல வாஸ்து முறைப்படி அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது கொத்து பணிகள்லாம் அழகாக, டோரில் கொத்து பணிகள்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்லரில் பீமில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க. அதாவது பில்லர்லேயும் பீம்லேயும் நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இந்த வீடை அமைச்சிருக்காங்க. சொந்த யூஸுக்காக கெட்டினது. அதாவது நம்ம இதை விலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் இவங்க இது கெட்டலை, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. அவங்க தேவைக்கு பார்த்து ரசித்து கெட்டின ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீட்டுக்கு மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குது. 5 பெட்ரூமில் கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு, மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு அப்படிங்கிற கணக்கில் இவங்க வந்து இந்த வீடை அமைச்சிருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் பிக் சைஸ் தான். பிக் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 16ங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க. 12க்கு 16ங்கும் போது பெரிய பெட்ரூம் தான். எல்லாத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. கபோர்டு ஒர்க் எல்லாமே இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் திங்ஸோடு வந்து நீங்கள் வந்து குடியேறினா போதும். வேறு ஒரு வேலை இந்த வீட்டை நமக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பிக் சைஸில் உள்ள அந்த பெட்ரூமுக்கு அதே மாதிரி பிக் சைஸ்லேயே இவங்க பாத்ரூம்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்காரங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்தது. அதாவது இந்த வீட்டுக்காரங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அவங்களே இதை பக்கா பிளானோட கட்டினதுனால உங்களுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜோ ஒன்றுமே இருக்காது. அதாவது கிராக்கு இந்த மாதிரி ஏதாவது அங்கங்கே ஏதாவது பொறிஞ்சு போகிறது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காதுங்க. பக்காவாக பண்ணியிருக்காங்க. பெரிய கிச்சனை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஃபேமிலி, அது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ உள்ள காலத்தில் ஸ்டோர் ரூம் கட்ட மாட்டாங்க, ஏன்னாக்கி கபோர்டு ஒர்க்கு பண்ணுறதுனால ஸ்டோர் ரூம் இருக்காது. ஆனால் இங்கே ஸ்டோர் ரூமும் சேர்த்து பண்ணியிருக்காங்க, கபோர்டு ஒர்க் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது டைனிங் ஹாலு. அந்த நம்ம இப்போ பார்த்த ஏரியா தான் டைனிங் ஹாலுங்க. நம்ம வீட்டோட பின் சைடில் பார்க்குறோம். பின் சைடில் நான் என்ன சொன்னேன், 2 கேட்டுன்னு சொன்னேன். அந்த 2 கேட்டில் பின் கேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் வீடு நமக்கு வந்து வாடகைக்கு விடுறது மாதிரி இருந்துன்னா அவங்களுக்கு பின் சைடில் இருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பின் சைட்லேருந்தே பாதை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத அளவில் அழகாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பின் சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க, இடம் விட்டுருக்காங்க. நம்ம கார் விட்டுக்கலாம், பைக்கெல்லாம் விட்டுக்கலாம். ஒரு ஐடி கம்பெனி நடத்துகிறதுக்கு சூப்பரான வீடுங்க. இந்த வீடை வாங்கி நீங்கள் ஒரு மேலே வந்து ஒரு ஐடி கம்பெனி கொடுக்குறீங்க, இல்லைன்னா கீழே ஒரு ஐடி கம்பெனி கொடுக்குறீங்க. அதுக்கு சூப்பரான ஹால் அமைஞ்சிருக்கு. 16க்கு 40ங்கும் போது எத்தனை சிஸ்டம் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க. வீடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக பீம்லையும் பில்லர்லையும் கட்டியிருக்கிறதுனால ஸ்ட்ராங்குங்க, ரொம்ப உறுதியாக இருக்குங்க. மரமும் எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறோம் நம்ம இந்த வீடை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பிளாட்டுகள் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுல நல்ல மார்க்கெட் லெவலில் இருக்கிற ஒரு வீடு இந்த வீடு. இதோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அந்த வீடை நம்ம இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடை நம்ம கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 2 கோடிக்கு மேலே தாங்க வரும். 2.25 கோடியாவது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு வீடை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் ஒன்றும் ஆகலைங்க. அந்த வீடோட அந்த ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நியூ மாடலில் பக்காவாக அழகாக பண்ணியிருக்காங்க. வீடோட எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல காற்றோட்டமாக, நல்ல சூப்பரான ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சுகாதாரமான ஏரியாங்க. அந்த ஏரியாவை பொறுத்தளவில் நம்ம வீட்டோட மேல் சைடில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும்.
நம்ம எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அப்டா மார்க்கெட் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க. அப்டா மார்க்கெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது ஷோரூம்கள் பார்த்திங்கன்னா இந்த ஷஃபி ட்ரேடர்ஸு கம்பி கடை அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு டெரிக்கு மாருதியோட ஏதேன் அந்த ஷோரூமு எல்லாமே நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவ்வளோக்கு அழகாக பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஆறு, நம்ம பழையாறுன்னு சொல்லுவாங்க, அது ஓடுது. தண்ணி வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் 10 அடியிலே தண்ணி வரும். அந்த அளவுக்கு தண்ணி செழிப்பான ஏரியா. மழைக்காலங்களில் இங்கே தண்ணி வருமோ, இந்த நமக்கு பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற டென்ஷனே வேண்டாம். வீடு நம்ம தர மட்டத்திலேருந்து இவங்க 5 அடிக்கு மேலே ஹைட்டில் தான் இவங்க வீடை போட்டிருக்காங்க. எந்த ஒரு தண்ணியால் உங்களுக்கு இங்கே பாதிப்பும் வராது, ஒன்றும் வராது. பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ட்ரைனேஜிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட மேல் சைடில் நம்ம பார்க்கலாம். மேலே போகிறதுக்குமே தனியாக பின் சைடில் இவங்க ஸ்டேர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் இல்லாமலே நம்ம வந்து அமைச்சு அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுக்கலாம். பார்க்குறீங்க, மேலே தரவோடெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. வீட்டோட எந்த ஒரு வேலையும் நீங்கள் பண்ண வேண்டாம், வந்தால் குடியேறினா போதும். இந்த வீட்டுக்கு மொத்தத்திலே டோட்டலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து நம்ம பார்க்குற தூரத்தில் தான் பாருங்கள் அப்டா மார்க்கெட். இப்போ பார்க்குற நம்ம இந்த பில்டிங், இந்த ஏரியா தாங்க. இப்போ பார்க்கல, நம்ம ஜூம் பண்ணி இப்போ காமிக்கிறோம். என்ன தெரியுது பாருங்கள், இதுதான் அப்டா மார்க்கெட்டு. அப்போ நமக்கும் நம்ம வீட்டுக்கும் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த ப்ளூ கலரில் தெரிகிற பில்டிங் தாங்க ராஜாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாருதி ஷோரூமு. அப்படி நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் தாங்க நம்ம இந்த வீடை ப்ரமோட் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வேணும். அதாவது நமக்கு வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் இல்லைங்க, கொஞ்சம் நமக்கு இந்த வீட்டோட விலை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் சேல் பண்ணுறாங்க. நான் சொன்ன உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை பார்க்குறீங்க, இதுதான் இந்த தேசிய நெடுஞ்சாலை நம்ம ஒர்க் நடந்துகிட்ருக்கு பார்க்குறீங்க. வெறும் 300 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஜேசிபிலாம் நிற்குது. வெறும் 300 மீட்டர், நம்ம வீட்டில் இருந்து வெறும் 300 மீட்டர் தாங்க இந்த தேசிய நெடுஞ்சாலை, கன்னியாகுமரி லைனுங்க. இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 1,58,00,000 கேட்குறாங்க. இதில் இருந்து நம்ம குறைச்சி பேசலாங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.